Dear student, welcome back my channel. Today in this class, I am going to explain valence bond theory with two example. Valence bond theory ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரியோட ஜெனரல் கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற காம்பவுண்ட் கோபால்ட் NH3. Cobalt NH3 means cobalt then 5NH3. NH3 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 NH3. Sorry, not 5, 6 NH3 hexamine. So இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்ட்ஸ் இடையில ஒரு பாண்ட் இருக்குது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்ட்ஸ் இடையில ஒரு பாண்ட் இருக்குது. இந்த பாண்ட் என்ன சொல்லுவோம்னா கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். இப்போ இந்த லிகாண்ட்ஸ் டெண்டன்சி, இந்த லிகாண்ட்ஸ் டெண்டன்சி எப்படி இருக்கும்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ற டெண்டன்சி இருக்கும். எலக்ட்ரானை டொனேட் பண்ற டெண்டன்சி இருக்கும். ஸோ லிகாண்ட்ஸ் ஆர் டொனேட் த எலக்ட்ரான்ஸ். லிகாண்ட்ஸ் ஆர் டொனேட் த எலக்ட்ரான். லிகாண்ட்ஸ் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் or ion accept the electron. Accept the electron. Ligands electron donate பண்றது இது எதா இருக்கும்னா லூயிஸ் பேஸா இருக்கும். லூயிஸ் பேஸா இருக்கும். அக்செப்ட் பண்ற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லூயிஸ் ஆசிடா இருக்கும். அக்செப்ட் பண்ற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லூயிஸ் ஆசிடா இருக்கும். The next வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா சாரி இந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றது எப்படி அக்செப்ட் பண்றோம்னா this is a central metal atom which is the create the vacant orbital. Create the vacant orbital. Then அதுக்கு எப்படி create the vacant orbital ன்னு சொல்லிட்டு I will going to explain it now. First பாருங்க cobalt NH3. So cobalt NH3 6 times 3 plus. The first step என்ன பண்ணணும்னா கோபால்ட் உடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது கோபால்ட் X ன்னு எடுக்கணும். NH3 உடைய ஆக்சிடேஷன் நம்பர் தெரியணும். NH3 உடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0. So 6 into 0 0. So X equal to plus 3. So cobalt உடைய ஆக்சிடேஷன் நம்பர் plus 3. Then atomic number தெரியணும். cobalt உடைய atomic number, cobalt உடைய atomic number 27. cobalt உடைய atomic number 27. So cobalt உடைய electronic configuration argon 18 3d 4s 18 20 27. So plus 3 னா என்னன்னா இதுல இருந்து இந்த 27ல இருந்து 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்குது. அப்ப 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் 24 இருக்கும். கோபால்ட் 3 பிளஸ் எலக்ட்ரான் 24. So electronic configuration argon 3d 6 1 plus 2 3 electrons வெளியே போயிருக்கும். So cobalt 3 plus உடைய orbital 3 plus the 3d orbital 6 electrons are there. 1 2 3 4 5 6. This is a 3d orbital. Then நான் சொன்னேன் இந்த லிகாண்ட்ஸ் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். டொனேட் பண்ற எலக்ட்ரானை கோபால்ட் 3 பிளஸ்
எலக்ட்ரானை வாங்கும். எப்படி வாங்கும்னா கிரியேட் த வேக்கண்ட் ஆர்பிட்டல். ஸோ இங்கே வந்து கோபால்ட்டுடைய டெண்டன்சி வேக்கண்ட் ஆர்பிட்டலை கிரியேட் பண்ணும். ஸோ 3Dக்கு அப்புறம் 4s வரும், 4sக்கு அப்புறம் 4p ஆர்பிட்டல். அப்போ இங்கே NH3 உடைய டெண்டன்சி, the tendency of ammonia is behave as a strong field ligand and weak field ligand. CO3+ வரும்போது this is behave as a strong field ligand. Strong field ligands. Strong field ligands என்ன பண்ணோம்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஒரு 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸையும் பெயர் எலக்ட்ரானாக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுடைய மேஜர் ரோல். அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரான்ஸ் பெயர் எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பெயர் ஆகும். அப்போ பெயர் ஆனதுக்கப்புறம் 3D ஆர்பிட்டலில் 1 2 2 4 5 6 இந்த 2 ஆர்பிட்டலும் எம்டி ஆர்பிட்டலாக இருக்கும். தென் S ஆர்பிட்டல், தென் P ஆர்பிட்டல். S ஆர்பிட்டல், P ஆர்பிட்டல். இப்போ இந்த எம்டி ஆர்பிட்டலில் this NH3 டெண்டன்சி எலக்ட்ரான் டோனர், எலக்ட்ரானை டொனேட் பண்ணி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பாண்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணும், பாண்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு பிளேஸ்லையும் 2 எலக்ட்ரான், அதாவது 1 பேர் எலக்ட்ரானை அம்மோனியா, ஒவ்வொரு அம்மோனியாவும் கொடுத்து இந்த பிளேஸ்ல உட்கார்ந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பாண்ட் ஃபார்ம் ஆகும். அவை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஹைபிரிடைசேஷனை கொடுக்கும். ப்ரீவியஸா இது டி ஆர்பிட்டல், எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல் அதோட எனர்ஜி லெவல் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஹைபிரிடைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் எனர்ஜி லெவல் சேம் எனர்ஜி லெவலாக இருக்கும். ஸோ இது வந்து டி ஆர்பிட்டல், எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல். டி ஆர்பிட்டல்ல 2 பாக்ஸ் வருது. ஸோ D2, எஸ் ஆர்பிட்டல் only 1, so s orbital, then the p orbital 3, px, py, pz மூணுமே ஃபில் ஆயிருக்குது. ஸோ இதோட ஹைபிரிடைசேஷன் dsp3 ஹைபிரிடைசேஷன். அப்போ dsp3 ஹைபிரிடைசேஷன்னா இந்த ஹைபிரிடைசேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இந்த டி ஆர்பிட்டல்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ டி ஆர்பிட்டல்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது என்னன்னா இன்னர் ஆர்பிட்டல், இன்னர் ஆர்பிட்டல், அதுக்கு நேம் என்ன, லோ ஸ்பின், லோ ஸ்பின். அப்ப D2 இருந்துச்சுன்னா அது வந்து லோ ஸ்பின் சொல்லுவோம். இட் வில் பி த லோ ஸ்பின். தென் மேக்னெட்டிக் மூமெண்ட், மேக்னெட்டிக் மூமெண்ட் எலக்ட்ரான்ஸை செக் பண்ணோம். எல்லா இடத்துலையுமே பேர் எலக்ட்ரான் இருக்குதா, அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குதான்னு. இங்க பாத்தீங்கன்னா நோ அன்பேர்டு எலக்ட்ரான், நோ அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ நேச்சர் ஆஃப் த மேக்னெட்டிக் நேச்சர் டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். டயாமேக்னெட்டிக் நேச்சர். இங்க வந்து 6 லிகான்ஸ் இருக்குது. ஸோ 6 லிகான்ஸ்னா இதோட ஜாமெட்ரி கோஆர்டினேஷன் நம்பர் 6, ஜாமெட்ரி octahedral geometry. octahedral geometry the exam point of view ல இந்த காம்பவுண்ட கொடுத்து இந்த ஹைபிரிடைசேஷன் என்ன ஹைபிரிடைசேஷன் கேட்பாங்க, தென் லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னான்னு கேட்பாங்க, தென் டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கான்னு கேட்பாங்க, தென் ஆல்சோ ரைட் த octahedral geometry ஆர் ஸ்கொயர் பிளேனார் ஆர் டெட்ராஹெட்ரல் geometry. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு காம்பவுண்டை கொடுத்து உங்ககிட்ட கேட்பாங்க. இதுதான் பேலன்ஸ் பாண்ட் தியரி. ஈஸியா இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் வரும். then the next one more example, cobalt, one more example, cobalt F6 3-. ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிப்போம். x plus
fluorine oxidation number -1. So 6 into -1 is equal to -3. So -6 equal to -3. So 6 minus 3 x equal to +3. So இதுடைய oxidation number +3 தான். So the +3 oxidation number na this electronic configuration cobalt, argon 18, 3d4. So cobalt 3 plus, first d orbital 1, 2, 3, 4, 5 and 6 electron, then 6 electron, then s orbital, p orbital. இப்போ வந்து fluorine வருது. fluorine tendency weak field ligand. weak field ligand என்ன பண்ணுவோம்னா இங்க unpaired electron இருந்துச்சுன்னா அந்த unpaired electron அப்படியே வச்சிருக்கும். then the rest of the portionல தான் electrons வந்து enter ஆகும். so 6 ligands வரும். 6 ligands வருதுன்னா இந்த electrons அப்படியே இருக்கும் 6 electronsமே. இப்போ fluorine வந்து என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை சென்ட்ரல் மெட்டல் எடுத்து கொடுக்குது. சென்ட்ரல் மெட்டல் எடுத்து கொடுக்கும்போது அது வேக்கண்ட் ஆர்பிட்டலை கிரியேட் பண்ணுது. வேக்கண்ட் ஆர்பிட்டலில் என்டர் ஆக போகுது. அது வீக் ஃபீல்டாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸை எந்த சேஞ்சஸுமே பண்ணாது. அன்பேர்ட் எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். ஸோ எஸ் ஆர்பிட்டல், தென் பி ஆர்பிட்டல், 3p ஆர்பிட்டல், தென் from 2d ஆர்பிட்டல். So 6 ligand, first one is the s orbital, then the p orbital, then d orbital. So 6 fluorine வரும். 6 fluorine electron donate பண்ணி s orbital ஒன்று, then p orbital 3, then d orbital 2. Then before s orbital, p orbital, d orbital have a different energy level. Once it is formed, it has the same energy level. So this hybridization is the sp-d2 hybridization, sp3-d2 hybridization. இந்த hybridization எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா அவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது எஸ் ஆர்பிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அவுட்டர் ஆர்பிட்டல், அவுட்டர் ஆர்பிட்டல். இப்போ லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னான்னு பார்க்கும்போது இது வந்து ஹை ஸ்பின். ஹை ஸ்பின். தென் மேக்னெட்டிக் நேச்சர். மேக்னெட்டிக் நேச்சர், here is a 4 unpaired electrons are there. So unpaired electron present ஆயிருக்கிறதுனால 4 unpaired electron. Unpaired electron. So this is a nature paramagnetic. Nature paramagnetic. Then the geometry 6 ligand. The coordination number 6. So octahedral geometry. Octahedral geometry. The hybridization sp3-d2 hybridization. இதுலயுமே சேம் தான். ஹைபிரிடைசேஷன் எக்ஸாம் கேட்பாங்க, மேக்னெட்டிக் நேச்சர் கேட்பாங்க, என்ன ஜாமெட்ரின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸ். தென் ஹை ஸ்பின்னா லோ ஸ்பின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. இட் இஸ் த ஹை பேராமேக்னெட்டிக்ஸ் ஆர் லோ பேராமேக்னெட்டிக். இங்க 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது வந்து ஹை பேராமேக்னெட்டிக் நேச்சரா இருக்கும். தென் லிகாண்ட்ஸ் பற்றி கேட்பாங்க. ஃப்ளூரின் வீக் ஃபீல்ட் லிகாண்டா, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டான்னு. இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பாண்ட் தியரியில் இந்த கொஸ்டின் வரும். டுடே நான் எக்ஸ்பிளைன் பண்ண 2 எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். மினிமம் ஒரு 10 எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த டாப்பிக்கில் வர்ற கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.